வணக்கம். அனைத்து மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். செல்வ கணபதி பகவான் அருளால் மீனராசி நேயர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, ஆரோக்கியம் அனைத்தும் உண்டாகட்டும். மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாக போகிறது. ஒரு 3 நாள் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. மீனராசி குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசி. உங்க நேர்மையை சோதிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் அமையும். கவனமாக இருப்பது நல்லது. சந்தேக பிடிப்பார்கள் உங்களை. தேவையற்ற சந்தேகம், மனக்குழப்பங்கள்லாம் வரும். அதில் உங்கள் வார்த்தையில் பிறக்கும் உங்கள் வாயில் பிறக்கும் வார்த்தைகள் அனைத்தும் அழகான வார்த்தைகளாக இருந்தால் நன்மை உண்டாகும். அடுத்து மீனராசி 7 சனி நடக்குது. இப்போ கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து ஜென்ம சனி வரப்போறாரு. சனி பகவானுக்கு ஏன் பயப்பட வேண்டும்? பொதுவாக எல்லா ராசிக்காரர்களும், அதில் மீனராசிக்கு தற்போது 7 சனியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தற்போது கிரக நிலைகளை ஆராய்வோம். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள். இன்று புதன்கிழமை 27/11/2024 துவாதசி திதி. இன்று சித்திரை நட்சத்திரம், அமிர்த யோகம். கும்பராசிக்கு தற்போது சந்திராஷ்டமம். கும்பராசி நேயர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால், கும்பராசி கும்பலக்னக்காரர்கள் இருந்தால் அவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. அல்லது நீங்களே கும்ப லக்னமாக இருந்தாலும் அது சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஒரு 20% காமிக்கும். கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் கன்னிராசி குழந்தைகளாக இருப்பார்கள். தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ஜென்ம ராகு, ஜென்மத்தில் பாம்பு, ஜென்ம ராகு. 3ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சந்திரனும் கேதுவும். குருவின் பார்வை சந்திரன் மீது பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவானின் மீது குரு பார்வை விழுவதால் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய தருணம் இது. அடுத்து 5ஆம் இடத்தில் செவ்வாய், தனஸ்தானாதிபதி செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில். பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் குரு பார்வை பெறுகிறார்கள். நீங்கள் துவங்கும் தொழில், செய்யும் தொழில் ஓரளவுக்கு முன்னேற்றமாக செல்ல நல்ல நேரம் இது. சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில். அடுத்து சனி பகவான் விரயஸ்தானத்தில். சனி பகவான் சனி என்றாலே, அதாவது அவர் எல்லாரும் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். எல்லாரையும் பிடிப்பார். சிவபெருமானையும் சனி பகவான் பிடிப்பார். அது தனி கதை. சனி பகவானுக்கு ஏன் நாம் பயப்பட வேண்டும்? சனி பகவான் இப்போ இதே உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்தால், மீனராசி சிம்ம லக்னமாக இருந்தால், அல்லது சனி திசை நடந்து கொண்டிருந்தால், அல்லது சனி புத்தி, சனி அந்தரம், அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. கொஞ்சம் இல்லை, அதிகமாக கவனமாக இருப்பது நல்லது. சனி பகவான் நேர்மையானவர். உங்கள் ராசியில் லக்னத்தின் அடிப்படையில் இருந்து 2ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ சூரியன் உச்சம் பெற்றிருந்தாலோ, ஆட்சி பலம் பெற்றிருந்தாலோ, சூரிய கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் 7 சனியில் இருக்கும் பொழுது சூரிய புத்தி நடந்து கொண்டிருந்தால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. தந்தைக்கு ஆகாது, அப்பாவுக்கு ஆகாது. அப்பாவுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். இது நீங்க பயப்பட வேண்டாம். அது பொதுவான ஒரு கருத்து தான். அதனால எல்லா வயசுலையும் மீனராசினியர்கள் இருப்பார்கள். இல்லத்தில் வயதானவர்கள் ஏதாவது உடம்பு சரியில்லைனா உடனே டாக்டர் போய் காமிங்க. உடனே ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது.
லக்னத்திலே சனியும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் அல்லது 7ஆம் இடத்தில் சனியும் சூரியனும் ஒன்றாக இருந்தால், 7ஆம் இடத்தில், 2ஆம் வீட்டில், தனஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில், 3ஆம் இடம், இது போன்ற இடங்களில் சனியும் சூரியனும் ஒன்றாக இருந்தால் சனி பகவான் வந்து சிவபெருமானால் ஈஸ்வரம் பெற்றவர். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கண்ட்ரோல் செய்யக்கூடிய தெய்வம், தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான். அந்த சனீஸ்வர பகவான் தாயார் சாயாதேவி. சூரிய பகவான் வந்து அரண்மனை விட்டு வெளிதேசம் போயிருக்கும் நேரத்தில் சூரியன் என்றால் தந்தை, அந்த அவருக்கு வந்து செய்தி வருது, உங்களுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான் அப்படின்ட்டு. இவர் அங்கிருந்து அந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டு வரத்துக்கு ஒரு காலதாமதம் 3 நாள் கழித்து வந்து அவரை சனீஸ்வர பகவானை தொட்டியில் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி பார்க்குறாரு. சனீஸ்வர பகவானை வந்து குழந்தையா இருக்கும்போது சூரிய பகவான் எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்க்கும் பொழுது நல்ல கண்களை திறந்து சனீஸ்வர பகவான் தன் தந்தையை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது சூரிய பகவான் தன்னுடைய சக்திகளை இழந்து விடுகிறார். உலகத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான். சூரிய பகவான் இல்லை என்றால் நவகிரக எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட, அதாவது ஒரு புல் பூண்டு முளைக்க வேண்டும் என்றால் சூரியனின் ஒளி தேவை, பூமியிலும் சரி எங்கேயுமே சரி. அப்பேற்பட்ட சூரிய பகவான் அவர் வந்து தன்னுடைய சக்தியை இழந்து அப்படியே அவர் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுறாரு. உலகமே இருண்டு போது உடனே அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் போய் பெருமாள்கிட்ட போய் சொல்ல, மகாவிஷ்ணு பெருமாள்கிட்ட போய் சொல்ல, அவரும் மகாவிஷ்ணு பெருமாளும் அனைத்து தேவர்களும் எல்லா பிரம்மா எல்லாம் போயிட்டு தவக்கோலத்தில் இருக்கும் சிவபெருமானோட போய் சொல்றாங்க, இது மாதிரி வந்து உங்களுக்கு சூரிய பகவான் வந்து அப்படியே தன்னுடைய சக்தியை இழந்து விட்டார். இனி வந்து பூலோகம் சரி 7 உலகங்களும் அங்க வந்து ஒண்ணுமே இருண்டு போச்சு, எல்லாமே அழிஞ்சிரும், அதை நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் தவம் இருக்கிறாங்க. அப்போ சூரிய பகவான் வந்து கண் விழித்து தன்னுடைய நெற்றிலிருந்து ஒரு சக்தியை உருவாக்கி மீண்டும் சூரிய பகவானுக்கு அந்த அவருடைய ஒளித்தன்மையை கொடுக்கிறார். அப்போ இவருக்கு கோபம் வந்துருது. யாரு? சூரிய பகவானுக்கு. நீ எனக்கு மகன் பிறந்திருக்கான்னு சொல்லி ஆசையா வந்து பார்த்தா நீ வந்து என்னை எரிச்சிட்டிய அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்புறம் அந்த குழந்தை, இப்படிப்பட்ட குழந்தை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அந்த குழந்தையோட காலை தூக்கி அடிச்சிடார். அது பூமியில் 12 இடங்களில் பட்டு அந்த குழந்தை வந்து கீழே விழுது. அப்போதான் அதனாலதான் சனீஸ்வர பகவான் வந்து மொண்டின்னு சொல்லுவாங்க. அவர் கால் தாங்கி நடப்பார். இந்த 12 இடங்களில் பூமியில் அது படும் பொழுது 12 ராசிகள் உருவாகி உள்ளனர் அப்படின்றது ஒரு வரலாறு, ஸ்தல வரலாறு, ஒரு வரலாறு. அதனாலதான் வந்து சூரிய புத்தி நடந்தால் கவனமாக இருங்கள். 7.5 சனி நடக்குது. சனீஸ்வர பகவானோட ரொம்ப நேர்மையானவர், மிக மிக நல்லவர், மற்ற எல்லா கிரகங்களையும் நல்லவர். அவருக்கு என்னன்னா உழைப்பு ரொம்ப பிடிக்கும், நேர்மை ரொம்ப பிடிக்கும். தவறு செய்பவர்கள் அகலப்பாதையில் கால் வைக்கும் பொழுதுதான் அவர் வந்து காலில் பிடிப்பார் சனீஸ்வர பகவான். அதனால சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது மீனராசினியர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது, சனி ஸ்லோகங்கள் சொல்லுவது, ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம், அல்லது அந்த காயத்ரி ஸ்லோகம் ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஆஸ்தாய தீமைக்கு தன்னோ மந்த பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடும் மூலமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இப்ப பாத்தீங்கன்னா இது சனீஸ்வர பகவானோட நிறைய கதைகள். இது ஒரு சின்ன விஷயம். இது எவ்வளவு பேர் தெரிஞ்சிருந்ததுன்னா சந்தோஷம், தெரியாதவர்களுக்கு இதை தெரிஞ்சுங்க. அதனாலதான் வந்து ஒரு சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீனராசினியர்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே ஆகாது. அப்பா வீட்டுக்குள்ள இருந்தா
பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான், வெளியே சுற்றி நிற்பாப்புல. ஒருத்தர் இருந்தால் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க பேசிட்டாலும் ஏதாவது சண்டையில் போய் முடிஞ்சிடும். அது சூரிய புத்தி சூரிய அந்தரம் அல்லது தனஸ்தானத்தில் சூரியனும் சனியும் ஒன்றாக இருக்கும் பொழுது, லக்னத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற இது ஏற்படும். அதாவது சனி பகவான் இப்போ 7 சனியில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். குறைய பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சனி, விரயம், எதை தொட்டாலும் விரயம். பணம் வருது தெரியுது, ஆனால் செலவு கண்ணுக்கு தெரிஞ்சே போகுது, நம்ம தடுத்து நிறுத்த முடியல. அது போல ஒரு சூழல். கடன் நிறைய ஆகிப்போச்சு ஒரு சிலர்களுக்கு. உங்கள் சுயஜாதகம் வலிமையாக இருந்தால் உங்களுக்கு 7 சனி ஒன்றுமே செய்யாது, நல்லதே செய்யும். மீனராசினியர்கள் நிறைய பேர்கள் கிரக பிரவேசம் செய்வதையும், பெரிய சொந்த வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிறைய வளர்ச்சி மேல் தொழில் டெவலப்மெண்ட், கம்பெனி மேல கம்பெனி, சொந்த கம்பெனியை உருவாக்கக்கூடிய சக்தியில் இருப்பவர்களை நான் பார்த்திருக்கேன் இதே 7 சனியில். அதனால பயப்பட வேண்டாம். சனி என்றால் பயப்பட வேண்டாம். கவனமாக இருந்தா போதும், உழைச்சா போதும், உங்க உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் வார்த்தைகள் மூலம், நாக்குல சனின்னு சொல்லுவாங்க, நாக்கு மூலமாக ரொம்ப அன்பா இருந்தவங்க 10 வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, திடீர்னு அவங்களுக்கு குத்தம், இல்லை அவங்க அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க, இவங்க அப்பா அம்மாவை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க. அது கோவப்பட்டு உடனே சண்டை போட்டு பிரியக்கூட சூழல் வரும். அது சூழல் வராமல் இருக்க மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். யார் யாருக்கெல்லாம் சனி தசை நடக்குதோ, யார் யாருக்கெல்லாம் 7 தசை நடக்குதோ அல்லது அஷ்டமசை நடக்குதோ, அவங்கெல்லாம் சனியோட பாதிப்பு இருப்பவர்கள் புதன் நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானையும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு பெருமாளையும் வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷங்கள் நீங்கும். அடுத்து இப்போ சந்திரன் நேரடியாக இருந்து ராகுவை பார்த்து கொள்ளுங்க. ராகுனாலே பார்த்தீங்கன்னா நிறைய செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் ராகு. ஆனால் இப்போ ஜென்மத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது பெரிய சிக்கலை உருவாக்கிவிடும். உங்கள் குடும்பஸ்தானத்திலும் பாம்பு கேது அமர்ந்து உள்ளது. ராகு ஜென்மத்தில் அமர்ந்து உள்ளார். சில பேர்களுக்கு நேரம் சுய ஜாதகம் லக்னத்தின் அடிப்படையில் நேரம் சரியில்லை என்றால் நிறைய பாதிப்புகள், நிறைய சங்கடங்கள், எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அத்தனை தோல்விகள். நல்லா ரொம்ப தூரம் மலை ஏறின மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தா மலை இன்னும் பெரிய மலையா தெரியும், போன இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு நிறைய கஷ்டங்களை கொடுத்து உங்களை பக்குவப்படுத்துவார் சனீஸ்வர பகவான். நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்தால் நல்லது செய்வார். காக்காக்கு உணவு வைங்க, காக்காக்கு முட்டை வைங்க, பிடிச்ச உணவு வைங்க, தப்பில்லை. அடுத்து ஏழைகளுக்கு தானம், சாப்பாடு தானம் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தர் கேட்டாரு, சாப்பாடு கொடுக்கறதுனால உங்களுக்கு கர்மா போயிடுமா, அப்போ செய்யற பாவம்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு கொடுத்துட்டா தீந்துருமா அப்படின்னு கேட்டாப்புல. அப்படிலாம் கிடையாது. மனம் உகந்து நம்முடைய இயற்கையாகவே ஒருவர் வறுமையில் பசியில் இருக்கும் பொழுது உணவு கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா வாழ்த்தும். அந்த ஆத்மா வாழ்த்துவதன் மூலமாக அந்த சனி தோஷங்கள் நீங்கும். அவர் பார்த்து பிக் பாஸ் மாதிரி பார்த்துட்டே இருப்பாரு. எல்லாம் ஒவ்வொரு காட்சியிலும் என்ன பண்ற, என்ன நீங்க இரும்பு திரையை போட்டு உள்ள இருந்து நீங்க எப்படி நீங்க பயன்படுத்தினாலும், எப்படி நீங்க தப்பு செஞ்சாலும் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பார். அது தப்பு செய்யாத வரைக்கும் தோஷம் கிடையாது, கெட்டது கிடையாது, நல்லதே நடக்கும். மீனராசிக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்களுக்கு அவங்களுக்கு தனஸ்தானத்திலோ 7ஆம் இடத்திலோ அல்லது 11ஆம் இடத்திலோ ராகு இருந்தால் பணம் அப்படியே கூரையை பிச்சுட்டு கொடுக்கும். அதனால தான் அந்த 7 சனியில் அவங்க ஒரு சிலர்கள் நல்லா இருப்பாங்க. அது ராகு பார்த்தீங்கன்னா எப்படி நல்லா இருக்க முடியும், எப்படி இன்லீகல் அமௌண்ட் கொடுப்பார். இன்லீகல்னா கள்ளக்கடத்தல் பண்ணுமா, அப்படி இல்லை. ஒரு இடம் வாங்குவீங்க, அதை ஒரு 3 மாதம் முன்னாடி வாங்கியிருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் கேட்பாங்க, அது நீங்கள் வாங்கின விட டபுள் மடங்கு, 50 லட்சத்துக்கு வாங்கினா 1 கோடி ரூபாவா ஆகும். அப்போது உழைப்பு இல்லாமல் வெறும் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அது போன்ற விஷயங்களை எல்லாம் ராகு நிகழ்த்தி காட்டுபவர். ராகு வெளிநாட்டு கிரகம். அதனால வெளிநாட்டு மனிதர்கள், வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், வேறு மொழியை பேசுபவர்கள், வேறு அது போன்றவர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். அதில் ஜென்மத்தில் ராகு இருப்பதால் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் இருக்க வேண்டும். துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். எதிரிகள் இருந்தால் விலகுவார்கள். துர்க்கை அம்மன். ராகு நன்மைகள் செய்ய வேண்டும் என்றால்
ராகு கட்டுப்படும் தெய்வம், ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய தெய்வம், ராகு கட்டுப்படும் தெய்வம் துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனுக்கு துர்க்கை அம்மன், காயத்ரி தேவி, அன்னை காளிகாம்பாள் போன்ற தெய்வங்களை வழிபடும் மூலமாக தோஷங்கள் நீங்கும். 3ஆம் இடத்தில் குரு, மீனராசிக்கு குரு பகவான் தனஸ்தானத்தில் கடந்த வருடங்கள் இருந்தார். அது நிறைய நன்மைகள் ஏற்பட்டது. இப்போ பாத்தீங்கன்னா படிப்படியா பின்னடைவு. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றாற் போல் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள். சில பேர்களுக்கு பாத்தீங்கன்னா காது வலி ஏற்பட்டிருக்கும், சில பேர் பல்லு வலி, சில பேர் பல்லு எடுத்துட்டு இருப்பாங்க, சில பேருக்கு பாத்தீங்கன்னா இதய வலி, சில பேர்களுக்கு கிட்னி ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் ஸ்ரீராமஜெயம், நான் என்னுடைய வீடியோவில் எல்லா வீடியோவிலும் ஸ்ரீராமஜெயம் சொல்லுவேன். அதுவே அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கும் வச்சிங்களா. அப்போ உண்மையாகவே ஸ்ரீராமஜெயம் சொல்லி அந்த வெத்தலை மாலை போட்டு ஆஞ்சநேயர் பகவானுக்கு, அனுமன் பகவானுக்கு துளசி மாலை, வெத்தலை மாலை போட்டு அர்ச்சனை செய்வதன் மூலமாக பிரச்சனைகள் வராமல் உடல் ஆரோக்கியமாக வாழலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 7 சனி வரப்போது எப்படியாவது தொழில நஷ்டத்தை உண்டாக்கும். திடீர்னு உங்க தொழிலை இன்னொருத்தர் அபகரிப்பாங்க, நேரடியாக அல்ல. நீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு பொருளை வந்து வேற இன்னொருத்தவர் உங்களை விட ரூபாய் கம்மியா விற்பனைக்கு செய்வார். அதன் மூலம் அவர்கள் உங்களை விட்டு போவார்கள். வருமானம் நின்று போச்சுன்னா, வருமானம் குறைஞ்சு போச்சுன்னா, நீங்க மாசம் கட்டக்கூடிய பர்சனல் லோன், வீட்டு லோன், ஹவுசிங் லோன், அது மாதிரி எல்லா லோனும் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இஎம்ஐ கட்ட அடுத்த மாசம் கடனை உருவாக்கும். கவனமாக யோசித்து 3 மாதங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை முன் யோசனை செய்து வழிபடுங்கள். வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். மீனராசினியர்கள் உங்களை விட வயசுல மூத்தவங்களை மதியுங்க. அவங்களோட சாபத்தை யார் சாபத்தையும் பெறாதீங்க. இது வந்து கிரகங்கள் யாருக்கும் பாத்தீங்கன்னா தோஷங்கள் கொடுப்பதில்லை. நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை காயப்படுத்தும் பொழுது அது வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது நம்ம செயல்கள் மூலமாகவோ அது செய்தால் அது பாதிப்பு நிச்சயம் நமக்கு தோஷமாக மாறும். அடுத்து ஒரு முறை நீங்க திருக்காளாஸ்தி போயிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு 4 மாசத்துல வந்து உங்களுக்கு ராகு கேது மாறும் பொழுது ஓரளவுக்கு சனி பகவான் நேரடியாக உங்கள் ராசியில் அமரப் போகிறார். சனி என்றார் கெட்டவர் அல்ல, அவர் கொடுப்பவரே. உங்கள் முயற்சிகள், நீங்கள் போடும் அஸ்திவாரம் பலமாக போடுங்கள். கடனை அதிகமாக இப்ப என்னென்ன செய்யணும் 7 சனியில, கடனை அதிகமா வாங்காதீங்க. கடன் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நைட்ல ரூம் போட்டு யோசனை பண்ணி நாளைக்கு யார்கிட்ட கடன் வாங்கலாம்னு யோசனை பண்ணுவாங்க. நான் இந்த ராசி சொல்ல, பொதுவாக எல்லாருக்குமே சரி. அது வந்து தற்காலிகமாக ஒரு சொல்யூஷன். அந்த சமயத்துல இந்த பணம் கடன் வாங்கி இவங்களுக்கு கொடுக்கறதுன்றது அது வந்து தற்காலிகம். ஆனா நிரந்தரமான தீர்வு என்னவென்று யோசித்து செய்து முயற்சி செய்யுங்கள். இந்த கடன் வாங்குறத மட்டும் யோசனை பண்ணுங்க. அதாவது தலைமறைவு பிரச்சனை எல்லாம் தானா தலைமறைவு. அதாவது சில பேர் ஒளிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க, உங்களுக்கு கெட்டது பண்ணுவாங்க. உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்க வாழ்க்கையை மறைமுகமாக சூட்சமாக கெடுப்பாங்க. கவனமா இருங்க. தவறான தொடர்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படும் ராகு ஜென்மத்தில் இருக்கிறதுனால. அப்படி அந்த நிலையில் ஒரு சிலர்கள் இருந்தால் அவர்கள் இது ஒரு எச்சரிக்கையா நினைச்சு நீங்க அதுல இருந்து எப்படி விடுபட்டுங்க. அடுத்து வந்து தலைமறைவு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ ஈஸியா இருக்கிற ஒரு கடன் வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் போச்சு ஜென்ம சனி வரக்கும் போல் பார்த்தீங்கன்னா கழுத்தை நெருக்கும். அதனால கடன் வாங்குவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்க செய்யக்கூடிய தொழில் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதுல நீங்க என்னவோ அதை கரெக்டா காலையிலே இருந்துச்சுமா பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் வச்சு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு 7 சனிக்கு இதுதான் மருந்து. இதுதான் டாக்டர்கிட்ட போயிட்டு இருதய வலி இருக்கு, எனக்கு வந்து ஜுரம் அடிக்குது, இல்ல சளி இருந்து கொண்டே இருக்குதுன்னா அதுக்குண்டான மருந்து சாப்பிட்றோம் இல்லையா. 7 சனியில இதுதான் மருந்து. வேற மருந்துன்னா எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் கிடையாது. இதுதான் கடவுளை வழிபாடு தான் மருந்து.
பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள், நல்லது நடக்கும். அடுத்து சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் சனிக்கிழமை. குரு பகவானை உங்கள் ராசிக்கு அதிபதி நீங்க ரொம்ப அறிவாளி, அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லி உங்க மூலியமா நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை மூலமா அவங்க உயர்ந்துட்டு போவாங்க. ஆனா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. நீங்க நினைக்கலாம், என்னடா நம்ம ஆலோசனை கொடுத்தோம், அதன் மூலியமா அவன் டெவலப்மெண்ட் ஆயிட்டாங்க, அவங்க ஆயிட்டாங்க, சந்தோஷப்படுவீங்க. நம்ம அப்படியே இருக்குமே. இதுதான் 7.5 சனி போட்டு அப்படியே சுத்தியூரும் சூளம் வேல் வச்சுக்கிட்டு ஈட்டி வச்சுக்கிட்டு எங்க நீங்க நகரலாம், உங்களை குத்தலான்னு பார்த்து நிற்பாங்க. நகர்ந்தா குத்திட்டு வாங்க, உஷாரா இருங்க. இது பயப்படுத்துறதுலாம் கிடையாது, எச்சரிக்கையா இருந்து வாழ்க்கையை பக்குவமாக பார்த்துக்கணும். 7.5 சனியில ஒண்ணு எப்படி, அதாவது நல்லது எப்படி வரும் கெட்டது எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, நல்லது உங்க உழைப்பு, உங்களுடைய நேர்மை, நீங்க கடவுளை வழிபடுறது மூலமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். 7.5 சனினா பயப்படாதீங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு பாகம் வர வேண்டியது வரும். அடுத்து கணவன் மனைவி உறவில் சந்தோஷமாக இருப்பீர்கள், பிரச்சனை ஏதும் இல்லாமல். அதற்கு பாத்தீங்கன்னா நீங்க லட்சுமி நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு தனம், செல்வம், வாக்கு அனைத்தையும் கொடுப்பது முருகப்பெருமானையும் வள்ளிதேவானையும் வழிபடுவது நல்லது. அல்லது இந்த அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. அப்படி போக முடியலன்னா உங்க வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வள்ளிதேவானைக்கும் ஒரு அரளிப்பூ அர்ச்சனை செய்து வழிபட்டு, என் வாழ்நாளில் எனக்கு எந்த கெட்டதும் வரக்கூடாது, எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நான் இது வரைக்கும் நல்லா இருக்கேன், இப்போ நல்லா இருக்கேன், இன்னும் பயப்படுத்துறாங்க எல்லாருமே 7.5 சனியில் அது வரும் இது வரன்ட்டு, நான் உன்னுடைய பொறுப்பாக நான் சரணடைஞ்சிட்டேன், எனக்கு எந்த கெட்டதும் வரக்கூடாது சொல்லி வேண்டிக்கிட்டு உங்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா கெட்டது வராது, மேலும் 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 டெவலப்மெண்ட் வரும். புரியுதா? வாகனங்களை வேகமாக ஓட்டாதீர்கள், விபத்துகளை தடுக்கலாம். கை உடையுது, கால் உடையுது, இதெல்லாம் தடுக்கலாம். ஆஞ்சநேயர் பகவானுக்கும் தன்வந்திரி பெருமாளுக்கும் துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக நோய் வருவதை தடுக்கலாம், உடலில் நோய் வருவதை தடுக்கலாம், இருக்கும் நோயை கட்டுப்படுத்தி குணப்படுத்தலாம். அடுத்து கூட பிறந்தவங்க சண்டை, இல்ல வேலை செய்யறதுல சண்டை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாக வார்த்தைகளை பேசுவதை குறைத்துக் கொண்டு உங்கள் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அடுத்தவர்களை மகிழ்விப்பதோடு, அது போன்ற வார்த்தைகளை நீங்கள் பிரயோகப்படுத்தினால் நல்லது நிறைய நடக்கும். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி நீங்க கொஞ்சம் பிடிவாதக்காரர்கள், மீனராசிக்காரர்கள், அந்த பிடிவாதத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்க வீட்டுல கணவனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை அப்படியே ஒரு மாத்திங்க 7.5 சனி. அடுத்தது மனைவிக்கு ஏற்ற மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன 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 தப்புகள் எல்லாம் மாத்திங்க. அவங்க கிட்ட அதிகமாக உண்மையான அன்பு காட்டுங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள், சந்தோஷம் கிடைக்கும். இதுவரை நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க, ஓரளவுக்கு சாப்பாடுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லை, என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், காசு இல்லை, அதுதான் முயற்சி பண்ணனா, கடவுளுக்கு இதுவரை உங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்கும் இதுவரை கிடைத்த, நீங்க சொந்த வீட்டில் இருக்கீங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை, அந்த இது வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, அதுக்கு நன்றி சொல்லிட்டு இனிமேல் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு தேவையானவற்றிற்கும் நன்றி சொல்லுங்கள். சனி பகவானுக்கு இதுதான். அடுத்து உங்களுக்கு சுகஸ்தானத்துல, பூர்வ புண்ணியஸ்தானத்துல செவ்வாய் பகவான், நிலம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், வீடு கட்டும் யோகங்கள் நடக்க செவ்வாய் பகவானுக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அரளிப்பூ அர்ச்சனை செவ்வாய்க்கிழமை அன்று செய்து வழிபடுவது. எந்த வீடு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேசு கோர்ட்டு அதுன்னா அதெல்லாம் நீங்கும். கேது உங்களுக்கு கேது மீது குரு பார்ப்பதால் அம்மா பெற்ற தாத்தா பாட்டி மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சந்திரன் மீது நேரடியாக குரு பார்ப்பதால் தாயின் மூலமாக நன்மைகள் ஏற்படும். பிரிந்த ஒரு குடும்பத்தை சண்டை போட்டு அம்மா பாட்டை பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன், மாணவ மாணவிகளுக்கு புதன் குரு பார்வை பெறுவது மிக 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 நல்லது. இப்போ எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதெல்லாம் வெற்றி உண்டாகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் மகாவிஷ்ணு பெருமாளுக்கும் அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய கல்வி எதுவுமே தடை ஏற்படாது. 7.5 சனியா இருந்தாலும் தடை ஏற்படாது. புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுவது யோகமே, நன்மையே உண்டாகும். வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க வேலை முயற்சி செய்பவர்களுக்கு குரு
சூரியனை பார்ப்பதால் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இது சுக்கிரன் 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம், செல்வத்திற்கு உண்டான கிரகம் சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் ஓரளவுக்கு நல்லதே நடக்கும். அப்படியே திட்டம் போட்டு எப்படி ஒரு இடத்துக்கு போறதுக்கு மேப் பார்த்து போறோம் பார்த்தீங்களா? போன வாரம் நேற்று ஒரு செய்தியில பார்த்தேன். அந்த மேப் பார்த்து டூ வீலரில் போய் டூ வீலர் காரில் போய் பாலத்தில் பிரிட்ஜி கட்டாம பாதியில முடிஞ்சிருக்கு, அதில் விழுந்து இறந்துட்டாங்க. அப்போ கவனமாக இருக்கணும். 1க்கு 4 முறை எதை செஞ்சாலும் செக் பண்ணி செய்யுங்க. எதை செஞ்சாலும் இது செஞ்சா நமக்கு பாதிப்பு வருமா, இது செஞ்சா நல்லது வருமா அப்படின்னு யோசனை செய்யுங்க. நல்லது நடக்கும். கெட்டது பார்த்தீங்கன்னா எப்ப பல வகையில வரும். நல்லது பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்களை 4 நண்பர்களை சந்தோஷமாக அவர்கள் மனம் கோணாதபடி வைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளை பேணி காணுங்கள். உறவுகளிடம் ரொம்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன எல்லாருக்குமே எல்லாரும் பிடிச்சவங்களா வாழ்ந்துட முடியாது. அதனால அவங்ககிட்ட என்ன பிடிச்சுக்குதோ அதை எடுத்துக்கங்க, பிடிக்காத விட்டுடுங்க. நல்ல உறவுகளை வச்சுங்க. 7 சனி உறவுகளால் நீங்கள் காயப்பட மாட்டீர்கள். குடும்பத்தில் பிள்ளைகளிடம் வயதானவர்கள், வயதான அப்பா அம்மா வந்த பிள்ளைகளுடன் அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருங்க. அதனால அவங்களுக்கு அவங்க திரும்பி காட்டக்கூடிய அன்பு இந்த 7 சனியில உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மீனராசியை பொறுத்த மட்டில் ரொம்ப ஒரு நேர்மையானவர்கள், அடுத்தவர்களுக்கு உதவி நான் நேரடியாக இதை பார்த்திருக்கிறேன். அவங்ககிட்ட நான் பார்த்தவரை பார்த்தீங்கன்னா பிடிவாதம், இது செய்யாதன்னா அதை செய்வாங்க. அதே நிறைய சமயம் ஒன்று தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என் கடைக்கு என் ஆஃபீஸ் ஜாதகம் பார்க்க முடியல, அதையே தொடர்ச்சியாக செஞ்சு அதில் தான் அவங்களுக்கு பாதிப்பு வரும். எது தப்போ அதை தொடக்கூடாது. தொட்டா சுடணும், அதை விட்டுடணும். அடுத்தது எது ஜில்லுனுக்குதோ அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்க ஆரம்பிச்சு பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். மீனராசி கவனமாக இருங்க, வெற்றி உண்டாகும். முருகப்பெருமான் அருளாலும், குரு பகவான் அருளாலும், சிவபெருமான் அருளாலும், அனைத்து மத கடவுள்கள், இயேசு பகவான், அல்லாஹ் பகவான் அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள். நீங்க எந்தெந்த தேவையில் இருக்கீங்களோ அந்தந்த தேவையை அந்த கடவுள்கள் அனைத்தும் உங்களுக்கு பூர்த்தி செய்யட்டும், அருள் புரியட்டும். வாழ்க வாழ்க. வணக்கம்.